வந்ததும் அது ஐயோ ஒவ்வொரு சூரி வச்சுக்கிட்டாங்க. சூரி வச்சுக்கிட்டு எல்லாரும் நாங்கள் ஓடியாருங்களா எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு சூரி ஓடியாராங்க கொண்டுக்கிட்டு பையங்களை போய் 2 பேர் சூரி வச்சு அடிச்சுக்கிட்டு பிள்ளைய பிடிச்சி தூக்கிட்டு வந்து காரில் போட்டுக்கிட்டாங்க. பையனையும் சூரியை கழுத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நானும் கத்திக்கிட்டு ஒடியாந்தோம். என்னையும் ஒடியாந்து சூரிய வச்சுக்கிட்டு ஓடி போயிருன்னு மிரட்டினாங்க. அந்த பொண்ணு விருப்பம் இல்லாத கூட்டிட்டு போயிட்டாங்களா? அந்த பொண்ணுக்கெல்லாம் விருப்பமே இல்லை சாமி, விருப்பமே கிடையாது. அது 2-3 தரம் விருப்பம் போன்னு கூட சொல்லி பார்த்தோன்னா பேசல. கடைசி ஏட்டில் வந்து நான் உணவோட தான் பொழைச்சாலும் உணவோட தான் நின்றுக்கிடுச்சு. காதல் திருமணம் செய்து கணவர் வீட்டில் வாழ்ந்து வந்த பெண்ணை வீடு புகுந்து கடத்திய கும்பல். கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை காட்டி மூதாட்டி முதல் வீட்டில் இருந்த பெண்கள் வரை அனைவரையும் துரத்திய பயங்கரம். பட்ட பகலில் நடந்த பரபரப்பு சம்பவத்தின் அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள். ஐயெல்லாம் வந்து கூப்பிட்டு பார்த்தாங்க. நான் வரமாட்டேன், நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு பிடிச்சி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த செண்டிமாங்குறிச்சி பகுதியை சேர்ந்தவங்க தான் தனுஷ்கண்டன். இவரு ஓசூர்ல இருக்கிற தனியார் கம்பெனில வேலை பார்க்கும் பொழுது தருமபுரி மாவட்டம் பகுதியை சேர்ந்த ரோஷினி அப்படின்ற பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டு கடந்த 2 ஆண்டுகளா 2 பேரும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிய வரவே அந்த காதலுக்கு பெண் வீட்டார் மிகப்பெரிய எதிர்ப்பா இருந்திருக்காங்க. இதனால பெற்றோரோட எதிர்ப்பை மீறி இருவரும் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செஞ்சுக்கிட்டு எடப்பாடி பகுதியில தனுஷ்கண்டன் வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் 2 மணி அளவுல காரில் வந்த 5க்கும் மேற்பட்ட நபர்கள் தனுஷ்கண்டனோட வீட்டுக்குள்ள புகுந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோட ரோஷினிய பட்ட பகல்லையே எல்லார் முன்னாடியும் தூக்கிட்டு போயிருக்காங்க. மேலும் கார்ல சென்றவங்களை தடுக்க வந்தவங்களையும் இடிச்சு தள்ளிட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க. வீடு புகுந்து வீட்டுல இருந்த மூதாட்டி பெண்கள் அப்படின்னு அனைவர்கிட்டையும் கத்திய காட்டி மோசமா மிரட்டுற காட்சியும் அங்க பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில பதிவாகி இருந்திருக்குது. இந்த ஒரு அதிர்ச்சி காட்சிகள் தான் இப்ப இணையத்துல வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது.